எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி பண்ணணுன்றதை பார்க்க போகிறோம். இது வந்து சாப்பாட்டுக்கு, சப்பாத்தி, இட்லி, பூரிக்கெலாம் ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கணும், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் புளி எடுத்திருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. கத்திரிக்காய் வந்து நான் 10 எடுத்திருக்கேன். இந்த சைஸ்க்கு கத்திரிக்காய் வாங்கினீங்கன்னா இந்த காரக்குழம்புக்கு நல்லாயிருக்கும். அதை வந்து இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பூண்டு எடுத்துக்கணும். தாளிக்கிறதுக்கு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போது கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கணும். அதில் வந்து புளியை ஊற போட்டு இந்த புளியை வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கணும். கடாய் காஞ்ச உடனே இதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெயில் எப்பயுமே காரக்குழம்பு பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். எண்ணெய் காஞ்ச உடனே அதில் கடுகு, காஞ்ச மிளகா, சீரகம், வெந்தயம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இது லைட்டாக ஃப்ரை பண்ணிடணும். இப்போ வந்து இதில் பூண்டையும் கத்திரிக்காயையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயில் இந்த பூண்டும் கத்திரிக்காயும் நல்லா வதங்கணும். கத்திரிக்காய் எண்ணெயில் வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து நல்லா கலர் மாதிரி நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ வந்து இதில் வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். வெங்காயம்லாம் நல்லா வதங்கி முடித்த உடனே இதில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போது தக்காளி வந்து நல்லா வதங்கியாச்சு. இதில் வந்து மஞ்சத்தூளும் குழம்பு மிளகாய் தூளும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணி விடலாம். மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய் தூள் இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிட்ட உடனே இதில் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் தண்ணி ஆட் பண்ணுறேன்.
இப்போ வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இந்த குழம்பை வந்து லோ ஃப்ளேமில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைக்கணும். கொதித்து முடிச்சிட்ட உடனே குழம்பு ரெடி ஆகிடும். இப்போது ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். குழம்பு வந்து நல்லா 15 to 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். இப்போது எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு நல்லா கொதிச்சாச்சு. இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.